வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். 6வது முறையாக முதல்வரானார் ஜெயலலிதா. ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஓ பன்னீர்செல்வம் உள்பட 28 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அதிமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். விவசாய கடன் தள்ளுபடி, டாஸ்மாக் விற்பனை நேரம் குறைப்பு, முதல்வர் ஜெயலலிதாவின் 5 உத்தரவுகள். மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து. மறுபயன்பாட்டு விண்கல சோதனை வெற்றி. இஸ்ரோவின் மேலும் ஒரு புதிய சாதனை. 6வது முறையாக தமிழக முதல்வராக ஜெயலலிதா இன்று பதவியேற்றார். அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் ஆளுநர் ரோசையா செய்து வைத்தார். 15வது சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 134 தொகுதிகளில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இதனையடுத்து முதல்வராக ஜெயலலிதாவும் 28 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்கும் விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் இன்று நண்பகல் 12 மணிக்கு நடைபெற்றது. முதலில் விழா மேடையில் புதிய அமைச்சர்களை ஆளுநர் ரோசையாவிடம் ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 6வது முறையாக தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார். அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் ஆளுநர் ரோசையா செய்து வைத்தார். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குலச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சராக ஓ பன்னீர்செல்வம், வனத்துறை அமைச்சராக திண்டுக்கல் சீனிவாசன் உள்பட 28 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியையும் ஆளுநர் ரோசையா செய்து வைத்தார். நான் ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான், திண்டுக்கல் சி. சீனிவாசன் என்னும் நான், எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான், செல்லூர் கே. ராஜு என்னும் நான், சி. வி. சண்முகம் என்னும் நான், கே. பி. அன்பழகன் என்னும் நான், கே. சி. கருப்பணன் என்னும் நான், வி. சரோஜா என்னும் நான், MC சம்பத் என்னும் நான், ஆர். காமராஜ் என்னும் நான், OS மணியன் என்னும் நான், தமிழ்நாடு அரசின் அமைச்சரவையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
தமிழக அமைச்சரவை பதவியேற்பில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா. பாண்டியன், முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் நிறைவாக ஆளுநர் ரோசையா, முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அனைத்து அமைச்சர்களும் குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றதையொட்டி விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. விழா நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழக அரங்கம், வளாகம் மற்றும் கடற்கரை சாலையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். முதல்வர் ஜெயலலிதாவை வாழ்த்தி வரவேற்பு பதாகைகளும் அதிமுக கொடிகளும் தோரணங்களும் கட்டப்பட்டிருந்தன. பதவியேற்பு விழாவிற்கு பின்னர் தலைமைச் செயலகம் வந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு அலுவலர்கள் அவருக்கு பூங்கொத்து அளித்து வரவேற்றனர். பின்னர் தனது அலுவலகத்துக்கு சென்ற ஜெயலலிதா 5 அரசு கோப்புகளில் தமிழில் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கினார். முதல் உத்தரவாக விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி என்ற கோப்பில் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். தொடர்ந்து கட்டணமில்லாமல் வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், தாலிக்கு 4 கிராமுக்கு பதிலாக 8 கிராம் தங்கம், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், டாஸ்மாக் கடைகள் செயல்படும் நேரம் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை குறைப்பு மற்றும் 500 சில்லறை விற்பனை மதுபான கடைகள் படிப்படியாக மூடப்படும் உள்பட 5 கோப்புகளில் முதல்வர் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். ஆறாவது முறையாக தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா இன்று பதவியேற்றுள்ளார். இது பற்றிய விவரங்களை காணலாம். தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக உடைந்தது. அதுவரை கட்சியின் கொள்கை பரப்பு செயலராக இருந்த ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாக அதிமுகவினர் திரண்டனர். ஜானகி தலைமையில் மற்றொரு அணி உருவானது. இருவரும் தனித்தனி சின்னத்தில் போட்டியிட்டாலும் ஜெயலலிதா அணி அதிக இடங்களை கைப்பற்றியது. அதன் பின்னர் அதிமுக ஒன்றாக இணைந்தது. அப்போது பொதுச் செயலரான ஜெயலலிதா இன்று வரை அதே பதவியில் தொடர்கிறார். 1991ஆம் ஆண்டு முதன்முறையாக ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார். 2001இல் மீண்டும் முதல்வராக பதவியேற்ற ஜெயலலிதா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து பதவி விலகினார். பின்னர் 2002இல் மீண்டும் அவர் 3வது முறையாக முதல்வராக பதவியேற்றார். 2011இல் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றதை அடுத்து 4வது முறையாக முதல்வரானார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் 2014இல் பதவியை இழந்தார். ஆனால் 2015இல் வழக்கில் விடுதலையானதால் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு 5வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார். 15 பேரவைக்கு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் சென்னை ராதாகிருஷ்ணன் நகரில் மீண்டும் போட்டியிட்டு ஜெயலலிதா வெற்றி பெற்றார். இதனையடுத்து தமிழகத்தில் 6வது முறையாக முதல்வராக இன்று ஜெயலலிதா பொறுப்பேற்றுக் கொண்டார். முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 29 அமைச்சர்கள் கொண்ட தமிழக அமைச்சரவை இன்று பதவியேற்றது. அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் விவரங்களை காணலாம். 29 பேர் கொண்ட தமிழக அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, வனப்பணி, மாவட்ட வருவாய் பணி, காவல் மற்றும் உள்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஓ. பன்னீர்செல்வம் நிதித்துறை, திண்டுக்கல் சி. சீனிவாசன் வனத்துறையும், எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணி, நெடுஞ்சாலை, சிறு துறைமுகங்கள் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. செல்லூர் கே. ராஜு கூட்டுறவு மற்றும் தொழிலாளர் நலன், பி. தங்கமணி மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, எஸ்.பி. வேலுமணி உள்ளாட்சித்துறை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. டி. ஜெயக்குமார் மீன்வளத்துறை, சி. வி. சண்முகம் சட்டத்துறை, கே. பி. அன்பழகன் உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் வி. சரோஜா சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறையும், கே. வி. கருப்பண்ணன் சுற்றுச்சூழல் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆர். காமராஜ் உணவு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. எம். சி. சம்பத் தொழில்துறையும், ஓ. எஸ். மணியன் ஜவுளி கைத்தறி துணிநூல் துறையும், உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி ஒதுக்கப்பட்டுள்ளது. சி. விஜயபாஸ்கர் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, எஸ். பி. சண்முகநாதன் பால்வளத்துறையும்,
கடம்பூர் ராஜு தகவல் மற்றும் விளம்பரம் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி ஊரக தொழில்துறையும், வெல்லமண்டி நடராஜன் சுற்றுலாத்துறை, பெஞ்சமின் பள்ளிக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை, ஆர்.வி. உதயகுமார் வருவாய்த்துறையும், மணிகண்டன் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, எஸ். வளர்மதி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, துரைக்கண்ணு வேளாண் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கே.சி. வீரமணி வணிக வரித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்காலிக பேரவைத் தலைவராக செம்மலையும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வளமான தமிழகத்தையும் மதுவில்லா தமிழகத்தையும் உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 6வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தாங்கள் கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதுடன் தமிழக மக்களை சீரழித்து வரும் மதுவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில் மற்றும் வருவாய் ஆதாரத்தை பெருக்க புதிய பொருளாதார கொள்கையை அமல்படுத்தி தமிழகத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு போதிய கடன் உதவி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பேரவையில் எதிர்க்கட்சிகளுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை வழங்க வாய்ப்பளித்து ஜனநாயக கடமையாற்றிட வேண்டும் என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழக மக்களின் எதிர்கால தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தியும் அமைதி பூங்காவாக திகழ சட்டம் ஒழுங்கினை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் அனைத்து துறைகளிலும் அபார வளர்ச்சியடைந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகவும் முன்மாதிரி மாநிலமாகவும் திகழ்ந்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ உருவாக்கியுள்ள மறுபயன்பாட்டு விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட சாதனைக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விண்ணில் செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய பிறகு வெடித்து சிதறிவிடும். இதற்கு மாற்றாக மீண்டும் பூமிக்கு பத்திரமாக திரும்பும் வகையில் 95 கோடி ரூபாய் செலவில் 1.75 டன் எடை கொண்ட விண்கலத்தை இஸ்ரோ உருவாக்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 7 மணியளவில் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. பூமியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்ற விண்கலம் பின்னர் வங்கக்கடலில் விழுந்தது. வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்ட இந்த சோதனை முயற்சி இந்திய விண்வெளி ஆய்வு மைய வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக பதிந்துள்ளது. மறுபயன்பாட்டு விண்கலம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்கும் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை இன்று பிற்பகலில் சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி மே 1 முதல் கட்ட தேர்வு நடைபெற்றது. 2ஆம் கட்ட தேர்வு ஜூலை 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. பொது நுழைவுத் தேர்வு நடத்த தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனையடுத்து நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு ஒத்திவைப்பது தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு அவசர சட்டத்திற்கு பரிந்துரைத்ததாகவும் குடியரசுத் தலைவர் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகின. குழப்பமான நிலைமை ஏற்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரை இன்று பிற்பகலில் மத்திய அமைச்சர் நட்டா நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளார். ஈரான் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஹசன் ரௌஹானியை சந்தித்து இருதரப்பு நல்லுறவு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாள் பயணமாக நேற்று ஈரான் சென்ற பிரதமர் மோடிக்கு தலைநகர் டெஹ்ரானில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியும் அவருடன் சென்றுள்ள மத்திய தரைவழி கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் அங்குள்ள சீக்கிய குருத்வாராவுக்கு சென்று வழிபட்டனர். இதனையடுத்து இன்று காலை ஈரான் அரசு சார்பில் பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து ஈரான் அதிபர் ஹசன் ரௌஹானி மற்றும் பிரதமர் மோடி இடையே அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் சாப்கார் துறைமுக மேம்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் ஈரானில் இருந்து இந்தியாவுக்கு எளிதாக கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம், தேர்தல் தோல்வி தொடர்பாக ஆலோசனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மாநில அரசுகளுடன் மத்திய அரசு இணைந்து செயல்பட விரும்புவதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த வெங்கையா நாயுடு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அண்மையில் நடைபெற்ற பேரவைத் தேர்தல்களில் பாரதிய ஜனதா முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் வெங்கையா நாயுடு கூறினார். The center would like to work with all the states, irrespective of their color. And Tamil Nadu is one of the progressive states. Going by the Prime Minister's agenda of development and good governance, if state and center work together, it will make so much good for the people of Tamil Nadu. சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து தேமுதிக மாவட்ட செயலர்களுடன் கட்சித் தலைவர் விஜயகாந்த் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாகவுடன் இணைந்து 104 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அத்துடன் கட்சியின் வாக்கு வங்கியும் 2.4% குறைந்துள்ளது. இந்நிலையில் இன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமையகத்தில் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக இழந்த மக்கள் செல்வாக்கை மீட்பது குறித்தும் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் ஆராயப்பட்டதாக தெரியவந்துள்ளது. கட்சியின் வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விரைவில் தேமுதிக மாவட்ட செயலர்கள் விரைவில் மாற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் கட்சி தோல்வி அடைந்ததற்கு திராவிட கட்சிகளின் பண விநியோகமே காரணம் என பாரதிய ஜனதா தேசிய செயலர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தலின் பொழுது எதிர்பார்த்த கூட்டணி அமையாததே தோல்விக்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டார். அதேபோன்று முக்கிய தலைவர்களையும் தேர்தலில் முன்னிலைப்படுத்தாததும், தமிழக அரசியலில் போதிய அனுபவம் இல்லாத தலைவர்களை கொண்டிருப்பதும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக முரளிதர ராவ் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து விரைவில் ஆராயப்படும் என்றும் முரளிதர ராவ் குறிப்பிட்டார். There are certain areas where we have done well. Now, today and tomorrow we have got important meetings to discuss all these things, and future also how to build upon whatever we have achieved now. ஜெயலலிதா 6வது முறையாக பதவியேற்றுள்ளதை முன்னிட்டு கோயம்புத்தூரில் அதிமுக தொண்டரான ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தனது ஆட்டோவில் எங்கு சென்றாலும் இன்று ஒரு நாள் ₹1 மட்டும் கட்டணம் வசூலிக்கிறார். கோயம்புத்தூர் SAHS காலனியை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மதிவாணன். இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக விசுவாசியாக இருந்து வருகிறார். ஜெயலலிதா இன்று 6வது முறையாக முதல்வராக பதவியேற்றதையொட்டி கோயம்புத்தூரில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்கு சென்றாலும் ₹1 ஆட்டோ கட்டணமாக செலுத்தி பயணிக்கலாம் என்ற விளம்பரத்துடன் அவர் ஆட்டோவில் வலம் வருகிறார். அவருடைய செயலுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இன்று காலை 11:30 வரை 60க்கும் மேற்பட்ட பயணிகள் பலனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்மாவுக்காக இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பயணிகளுக்காக ₹1 கட்டணத்தில் எனது ஆட்டோவில் கோவை மாவட்டத்தில் எங்கே ஏறி இறங்கினாலும் ₹1 கட்டணத்தில் அம்மாவுக்காக சிறப்பான பணி செய்து வருகிறேன்.
மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஆவணங்கள் இல்லாத விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்காததால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் ஏப்ரல் 15 முதல் மே 29 வரையில் 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. இதனால் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தமிழக அரசு தடை விதித்துள்ளது. அனைத்து விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் அனைத்து விசைப்படகுகளையும் மீன்வளத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வின் பொழுது உரிய ஆவணங்கள் இல்லாத படகுகளுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டை மீன்வளத்துறை வழங்கவில்லை. இதனால் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். படகுகளில் நம்பர் தெளிவாக எழுதியிருக்கா, கலர் கோட்டிங் ஒழுங்காக இருக்குதா, இன்சூரன்ஸ் பதியப்பட்டிருக்குதா, இல்லை ஆர்சி பதியப்பட்டிருக்கான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி ரெடி பண்ணி எங்களுக்கு வருகின்ற 30ஆம் தேதி மீன்பிடி அனுமதிச்சுட்டு வழங்குவாங்க. அது மாதிரி இன்னைக்கு 10 குழு கொண்ட ஒரு மீன்துறை ஆய்வாளர்கள் எல்லாம் இந்த படகுல பூரா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சு நாங்கள் நல்ல முறையில் 30ஆம் தேதி மீன் பிடிக்க போறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் தேர்ந்தெடுப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. தேர்தல் முடிந்து 4 நாளான நிலையில் இதுவரை காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வர் தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. பேரவைத் தேர்தலில் பெரும்பான்மை பெற்றுள்ள போதிலும் காங்கிரஸ் முதல்வராக யார் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், தற்போதைய காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகிய 4 பேர் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே இன்று வர இருந்த காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்களின் வருகை திடீரென ரத்தாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் வெற்றிலை வணிகரை தாக்கிவிட்டு அவரிடமிருந்து 4.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை கூரைநாடு நாச்சிமுத்து நகரை சேர்ந்தவர் அப்துல் ரசாக். இவர் காந்திஜி சாலையில் வெற்றிலை மண்டி வைத்து மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். இவர் வெற்றிலை வர்த்தகர்களுக்கு பண பட்டுவாடா செய்வதற்காக வீட்டிலிருந்து 4.5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு கடைக்கு வந்துள்ளார். அப்பொழுது மயிலாடுதுறை காவல் நிலையம் அருகே மோட்டார் சைக்கிளில் வந்த 5 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத கும்பல் அப்துல் ரசாக்கை வழிமறித்து தாக்கிவிட்டு அவரிடமிருந்து 4.5 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள மயிலாடுதுறை காவல் நிலைய காவலர்கள் ஆய்வாளர் மகாதேவன் தலைமையில் 2 தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். முறையாக அறிவிக்கப்படாததால் ஈரோட்டில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் குறைந்த அளவே மக்கள் மனு கொடுக்க வந்திருந்தனர். பேரவைத் தேர்தல் பணிகள் தொடங்கியவுடன் கடந்த 40 நாட்களாக நடத்தை விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. தேர்தல் முடிந்த பிறகு நடத்தை விதி விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தில் சார்பில் அனைத்து நடவடிக்கைகளும் இன்று முதல் செயல்படுத்தப்படும் என ஈரோட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முறையாக அறிவிக்கப்படாததால் கூட்டத்தில் துறை அலுவலர்கள் பலரும் கலந்து கொள்ளவில்லை. மனு அளிக்கவும் குறைந்த அளவிலேயே மக்கள் வந்திருந்தனர். குன்னூர் பழ கண்காட்சியில் பயன்படுத்திய பழங்களை ஜாம் போன்ற மாற்று தயாரிப்புக்காக பயன்படுத்த அரசு பழப்பண்ணை முடிவு செய்துள்ளது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 2 நாட்கள் நடத்தப்பட்ட பழ கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட ஏராளமான பழங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. இதில் பயன்படுத்திய பழங்கள் கம்பிகளால் குத்தி அலங்கரிக்கப்பட்டதால் அவற்றை மீண்டும் பயன்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த முறை 5 டன் அளவில் பைனாப்பிள், கைனோ ஆரஞ்சு, ஆப்பிள், பலா, மாம்பழம், திராட்சை உட்பட பல்வேறு வகை பழங்களை மாற்று தயாரிப்புக்கு பயன்படுத்த இந்த முறை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தோட்டக்கலை அலுவலர்கள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட 80% பழங்கள் ஜாம், ஸ்குவாஷ் போன்றவை செய்ய பயன்படும் என தெரியவந்துள்ளது. IPL போட்டியின் முதல் தகுதிச் சுற்று குஜராத், பெங்களூரு அணிகள் நாளை மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். எகிப்து நாட்டின் சுற்றுலாத்துறை கடும் நெருக்கடியில் இருந்த நிலையில் அண்மையில் எகிப்து பயணிகள் விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதால் அந்த துறை மேலும் பின்னடைவை சந்தித்துள்ளது.
பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் இருந்து 66 பேருடன் புறப்பட்ட எகிப்து நாட்டு பயணிகள் விமானம் கிரீஸ் நாட்டு வான்பரப்பில் இருந்து எகிப்திய வான்பரப்புக்குள் நுழைந்தபோது கடலில் விழுந்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன் எகிப்து விமானம் கடத்தப்பட்ட நிலையில் தற்போதைய விபத்தில் அனைவரும் பலியாகினர். இதனால் வெளிநாட்டு பயணிகளின் வருகையில் 5% பின்னடைவில் இருந்த எகிப்து சுற்றுலாத்துறை தற்போது 18% பின்னடைவை சந்தித்துள்ளது. இது எகிப்து நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமல்லாது பிரான்ஸ் நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்தனர். தாய்லாந்தில் உறைவிட பள்ளி ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 17 மாணவிகள் உயிரிழந்தனர். தலைநகர் பாங்காக் அருகே உள்ள வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள தனியார் உறைவிட பள்ளி ஒன்றில் அந்த பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். நேற்றிரவு பள்ளி கட்டடத்தில் திடீரென தீப்பிடித்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் 17 மாணவிகள் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். தீக்காயமடைந்த 5 மாணவிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளியில் நேரிட்ட தீ விபத்து பற்றி விசாரணை நடத்த தாய்லாந்து அரசு உத்தரவிட்டுள்ளது. IPL போட்டியில் நாளை நடைபெறும் முதல் தகுதிச் சுற்றில் குஜராத் பெங்களூர் அணிகள் மோதுகின்றன. IPL போட்டியின் லீக் சுற்றுகள் நேற்றுடன் முடிவடைந்தன. இதில் குஜராத் அணி 18 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. பெங்களூர், கொல்கத்தா, ஹைதராபாத் ஆகிய அணிகள் தலா 8 வெற்றிகளுடன் 16 புள்ளிகள் பெற்றுள்ளன. எனினும் ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூர் அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஹைதராபாத் அணி 3வது இடத்தையும் கொல்கத்தா அணி 4வது இடத்தையும் பிடித்தன. இதனையடுத்து பெங்களூருவில் நாளை நடைபெறும் முதல் தகுதி சுற்று போட்டியில் குஜராத், பெங்களூர் அணிகள் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து வரும் 25இல் நடைபெறும் வெளியேற்றும் சுற்றில் ஹைதராபாத், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. 27ஆம் தேதி 2வது தகுதி சுற்றும் 29ஆம் தேதி பெங்களூருவில் இறுதிப் போட்டியும் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற 2016ஆம் ஆண்டுக்கான கலிபோர்னியா சைக்கிள் பந்தய தொடரில் பிரான்ஸ் வீரர் ஜூலியன் அலெபெலிபே கோப்பை வென்றார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்று வந்த பன்னாட்டு சைக்கிள் பந்தய தொடருக்கான இறுதிப் போட்டி நேற்று சாக்ரமெண்டோ நகரில் நடந்தது. 136 கிலோமீட்டர் தொலைவு நடைபெற்ற இந்த பந்தயத்தில் சிறப்பாக செயல்பட்ட பிரிட்டன் வீரர் மார்க் காவென்டிஷ் முதலாவதாக வந்து இந்த தொடரில் தனது 4வது வெற்றியை பதிவு செய்தார். இருப்பினும் தொடரில் அதிக வெற்றிகளை பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்த பிரான்ஸ் வீரர் ஜூலியன் அலெபெலிபே ஒட்டுமொத்த கோப்பையை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6வது முறையாக முதல்வரானார் ஜெயலலிதா. ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஓ பன்னீர்செல்வம் உள்பட 28 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அதிமுக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். விவசாய கடன் தள்ளுபடி, டாஸ்மாக் விற்பனை நேரம் குறைப்பு. முதல்வர் ஜெயலலிதாவின் 5 உத்தரவுகள். மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து. மறுபயன்பாட்டு விண்கல சோதனை வெற்றி. இஸ்ரோவின் மேலும் ஒரு புதிய சாதனை. இத்துடன் வேந்தரின் 100 வேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.